வயசுக்கு இந்த பூமி ஒன்ன சுத்தி வரணும்னா 360 நாள் பத்தாது, எக்ஸ்ட்ரா 2 நாள் ஆகும். பரவாயில்லையா? திமிரா பேசினா செருப்பாலே அடிப்பேன். பரவாயில்லையா? என்னமா இப்படி எல்லாம் பேசுற? பின்ன உன் மூஞ்சில எப்படா பேசுவாங்க? போடா. நான் சாங்க கண்டினியூ பண்ண. என்ன சம்பந்தி, ஒண்ணு பார்க்க வந்த இடத்துல லைட்ட போடாம அப்படியே வச்சிருக்க, வீடே இருட்டா இருக்குல்ல? சம்பந்தி, உங்களுக்கு விஷயம் தெரியாதா? இது மணிரத்னம் படம். அவர் படத்துல எங்க லைட் எரியுது? எல்லாம் இருட்டுல நின்னுதானே பேசிட்டு இருப்பாங்க. அது சரிதான். அதுக்காக லைட் ஆஃப் பண்ணிட்டு இருந்தா மாப்பிள்ளை விட்டுக்காரங்க நம்ம மூஞ்ச எப்படி பாக்குறது? ஏன்டே நம்ம மூஞ்சின பாக்குற மாதிரியா இருக்கு? அதுக்காக தான் லைட் ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன். அதை சொல்லு. அதை விட்டுட்டு மணிரத்னம் படம் அது இதுன்னு தேவையில்லாம பேசிக்கிட்டு முதல்ல லைட்ட போடுங்கப்பா. மாப்பிள்ள எது வரைக்கும் படிச்சிருக்கீங்க? மதுரை வரைக்கும் படிச்சுட்டு வந்தேன். அதுக்குள்ள புக்குக்கு சொந்தக்காரன் புடிங்கிட்டு போயிட்டான். மாப்பிள்ள, இவர் நீங்க இரவல் புக் வாங்கி படிச்சுட்டு வந்தது கேட்கல, நீங்க என்ன படிச்சிருக்கீங்கன்னு கேட்டாரு. அதுவா, கொலையுதிர் காலம் மர்ம நாவல் பயங்கர த்ரில்லிங்கா இருந்துச்சு. மாப்பிள்ள வாய திறந்தாலே தமாசு தாறுமாறா வந்து கொண்டது பாத்தியா? மாப்பிள்ள, இந்த தமாசு எல்லாம் நீங்க கட்டிக்க போற பொண்டாட்டிக்கிட்ட சொல்லுங்க, அவ சிரிப்பா. ஏன் நீங்க உமனாமுச்சியா? நீங்க சிரிக்க மாட்டீங்களா? சிரிக்க மாட்டோம். ஏயா சிரிக்க மாட்டேன்னு முதலே சொல்லிருந்தீங்கன்னா தேவையில்லாம இந்த ஜோக் எல்லாம் சொல்லிருக்க மாட்டேன்ல. பாப்பா போலாம். இருப்பா ரிஷி, இவங்க எல்லாம் படிப்பறிவு இல்லாதவங்க. நீ இந்த மாதிரி ஹை கிளாஸ் காமெடி பண்ணா எப்படி சிரிப்பாங்க? அவங்களுக்கு ஏத்த மாதிரி லோ கிளாஸா இறங்கி காமெடி பண்ணும், அப்பதான் சிரிப்பாங்க. சமதி, இப்ப என்ன உங்களுக்கு என் பையன் என்ன படிச்சிருக்கான்னு தெரியல, அவ்வளவுதானே? ஆமாங்க. இவன் பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிச்சிருக்கான். நீங்க தானே மாப்பிள்ளை பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிச்சுக்கான்னு சொன்னீங்க. அதான் படிப்பு வாசனை வருதான்னு மோந்து பார்த்தேன். நல்லா படிச்சிருக்கான்னு சொன்னா மூஞ்ச மூந்து பார்த்தா பாத்ரூம் போயிட்டு வந்து பாத்தியா ரிஷி, இந்த மாதிரி லோ கிளாஸா இறங்கி சொன்னாதான் சிரிப்பாங்க. Wisdom Properties number 1, 5th Craft Street, New Colony, Cromwell, Chennai 44. மாப்பிள்ள, என்ன மாப்பிள்ள இது? இங்கிலீஷ என்னமா பொழந்து கட்டுறீங்களே? ஆனா மாப்பிள்ளை என்ன சொல்றாருன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலையே. வேற ஒண்ணும் இல்ல, அந்த கேலண்டர்ல. அப்பா எதுக்குப்பா மாட்டி விடுற? நான் எங்கப்பா மாட்டி விடுறேன்? ஏற்கனவே மாட்டித்தானே இருக்கு. அப்பா என்னப்பா உன்னை கூப்பிடப்பா. என்ன அப்பா கூப்பிடாம யாருப்பா கூப்பிட்டேன்? அப்பா என்னப்பா? போதும்பா. ஓகேப்பா. சரி சரி, புள்ளைய அப்படி இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா எப்படி? மாப்பிள்ள என்ன படிச்சிருக்கிறாருன்னு சொல்லவே இல்லையே. ஏன்பா எங்க படிச்சீங்கன்னு கேட்டதுக்கு 2 பேரும் சம்பந்தம் இல்லாம பேசிட்டு இருக்காங்களே, மறுபடியும் அதே கேள்வியை கேட்டுட்டு இருக்கீங்களே. இந்த சம்பந்தம் வேணும்னா வேற ஏதாவது கேளுங்க. சரிங்க மாப்பிள்ள, நீங்க எங்க வேலை செய்யறீங்க? நான் மிலிட்டரியில வேலை பாக்குறேன். என்னது, மிலிட்டரியில வேலை செய்யறீங்களா? அங்கெல்லாம் அடிக்கடி சண்டை வருமே. ஐயோ அதை ஏன் கேக்குறீங்க? தினம் சண்டை தான். இது தினம் சண்டையா? ஆமாங்க, என் ரூம்மேட் என் ஜெட்டி எடுத்து போட்டுக்கிறதும் என் பிரஷ் எடுத்து தைக்கிறதும் அவனோட டெய்லி சண்டை தாங்க. அப்போ இந்த பாகிஸ்தான்காரன் கூட எல்லாம் சண்டை போட மாட்டீங்களா? நான் எதுக்கு பாகிஸ்தான்காரன் கூட சண்டை போனா? அவன் என்ன என் ஜெட்டி எடுத்து போட்டானா, என் பிரஷ் எடுத்து தைச்சானா? தேவையில்லாம சண்டை வலிக்கிறது எனக்கு பிடிக்காது. அப்புறம் என்னதான் மிலிட்டரியில வேலை பாக்குறீங்க தம்பி? மகன் கிரிப்டாலஜி டிபார்ட்மெண்ட்ல சாஃப்ட்வேர் இன்ஜினியரா இருக்கா. அது என்ன வேலை? அந்த மாதிரி வேலையை நான் கேள்விப்பட்டதே இல்லையே. அதாவது ராணுவ சம்பந்தப்பட்ட தகவல்கள் எல்லாம் கம்ப்யூட்டர்ல வரும், அதெல்லாம் எங்க மேலதிகாரிகிட்ட சொல்லணும். ஆமா மாப்பிள்ள, எப்படிப்பட்ட ராணுவ தகவல் எல்லாம் வரும்? அதெல்லாம் ராணுவ ரகசியங்க, வெளில சொல்லக்கூடாது. வெளியில எதுக்கு சொல்றீங்க தம்பி? நாம எல்லாம் உள்ளுக்குள்ளதானே உட்கார்ந்துட்டு இருக்கிறோம், இங்கே சொல்ல வேண்டியதானே? அதெல்லாம் இங்க சொன்ன பெரிய பிரச்சனை ஆயிடுங்க. என்னங்க, எங்க வீட்டுக்கு மருமக புள்ளையா வர போறீங்க, நமக்குள்ள என்ன ரகசியம் தைரியமா சொல்லுங்க. இல்லைங்க, அது பெரிய ராணுவ ரகசியம், அதெல்லாம் சொல்லக்கூடாது. என்ன மாப்பிள்ள பெரிய ராணுவ ரகசியம்? நான் கூட தான் அந்த அஞ்சலிய 5 வருஷமா வச்சிருக்கேன். அப்படிப்பட்ட ரகசியத்தை சபையில போட்டு உடைக்கலையா? இவ்வளவு எங்க ஊரு பொட்டி கடை குமார வெட்டி போட்டதே இவன் தான். அண்ணா என்ன சொல்றீங்க? பாத்தியா, வெட்டின இவனுக்கே தெரியல. அப்படிப்பட்ட ரகசியத்தெல்லாம் நாங்க சொல்றோம், நீங்க தைரியமா சொல்லுங்க மாப்பிள்ள. ஏன்பா சும்மா தொணன்னு பேசிட்டு இருக்கீங்களே, வெறுப்பா இல்ல? வெறுப்பா தாமா இருக்குது. என்ன பண்ண சொல்ற? வேணும்னா நீ ஏதாவது காமெடியா பேசு, நாங்கெல்லாம் சிரிக்கிறோம். அப்பா அடுப்படியில அப்படியே போட்டுட்டு வந்துட்டேன், போய் எடுத்து வச்சுட்டு வந்துடுறேன். ஒண்ணும் காமெடி இருக்கிற மாதிரி தெரியலையே. அப்பா பாத்தீங்களா, காமெடியா பேசுன்னு சொன்ன உடனே அடுப்படியில வேலை இருக்குது, ஆத்தங்கரையில வேலை இருக்குதுன்னு சாரி ஜாப் சொல்லிட்டு போதே. சரி சரி, ஒண்ணு வர சொல்லுங்க. சரி ஆமா. லொல்ல சபா ஒரு சிறிய இடைவெளிக்கு பின் தொடர்கிறது. நாலு பேர்
விளக்கு முன்னாடி இப்படி தலை குனிஞ்சு நிக்கிற அளவுக்கு பொண்ணு அப்படி என்ன தப்பு பண்ணிச்சு? அப்பா எனக்கு என்னமோ இந்த பொண்ணு மேல சந்தேகமா இருக்குப்பா. ஐயோ மாப்பிள, பொண்ணு வெக்கப்பட்டு தலை குனிஞ்சு நிக்குது, அவ்வளவுதான். சம்மதி, இந்த பொண்ணை பேசுறதுக்கு நீங்க தான் வெக்கப்படணும். அது என்னத்துக்கு தேவையில்லாம வெக்கப்படுது? ஒருவேளை உனக்கு போய் பொண்ணா பிறந்து வைக்கப்படுதோ? அட என்னப்பா சும்மா வள வளன்னு பேசிட்டு இருக்கீங்க? இது மணிரத்னம் சார் படம். அவர் ஸ்டைல்ல 4 வார்த்தை நறுக்குன்னு பேசி முடியுங்க. உங்க பொண்ணு கிட்ட நான் தனியா பேசுறேன். எங்கிட்ட பேச மாட்டீங்களா? நான் பொண்ணு கிட்ட தான் பேசணும். ஏன்னா ஒண்ணு எனக்கு பிடிக்கல. அந்த ரூமுக்குள்ள போங்க, பொண்ணு அனுப்பிச்சு வைக்கிறேன். பொண்ணுக்கு நீ அப்பன் தானே? ஏன் கேக்குறீங்க? மாமா மாதிரி பேசுற. கல்யாணமானா நான் உங்களுக்கு மாமா தானே? அப்ப ஏதாவது அரேஞ்ச் பண்ணி கொடுங்க. மாப்பிள, ஐ மீன் ஹனிமூன் போறதுக்கு ரூமு கார்லாம் அரேஞ்ச் பண்ணி தருவீங்களான்னு கேட்டேன். கார் என்ன காரு? வேனே அரேஞ்ச் பண்ணி தரேன், ஃபேமிலியோட போவோம். முட்டாள்தனமா பேசாதீங்க. ஹனிமூன்னா தனியா தான் போகணும். அப்ப நீங்க மட்டும் தனியா போங்க, என் பொண்ணு என் வீட்டுல இருக்கட்டும். மாமா! மாப்பிள, ஏன்? எதுக்காக தெரியல. புரிஞ்சு போச்சு. எத்தனை நாளைக்கு? உசுர் இருக்கிற வரைக்கும். பிடிக்கல. பிடிச்சிருக்கு. வேண்டாம். வேணும். போதும். ஏன்? போர் அடிக்குதுயா. அப்ப சரி. பிடிச்சிருக்கா? உங்களுக்கு எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஏண்டி, நீ போட்ட காப்பி உனக்கே பிடிக்கலனா எனக்கு எப்படி பிடிக்கும்? இந்தா போயிட்டு வேற காப்பி போட்டு எடுத்துட்டு வா. நான் உங்களை பிடிக்கலன்னு சொல்றேன். ப்ளீஸ் சத்தம் போட்டு பேசாதீங்க. ஓ, இது மணிரத்னம் சார் படம்ல நல்லமா தானே பேசுறேன். இப்ப பாரு. இப்ப ஓகேயா? ஓகே. அப்ப உங்க டைலாக் கன்டினியூ பண்ணுங்க. நான் எங்க மாமா பையனை உயிருக்கு உயிரா லவ் பண்றேன். அவரை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். ஏங்க, உயிருக்கு உயிரா காதலிச்சா அவங்கள கழட்டி விடதானே இந்த காலத்து பொண்ணுங்களோட ஸ்டைல். நீங்க ரொம்ப கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்றீங்க. கேட்கறதுக்கு ரொம்ப தமாஷா இருக்கீங்க. அந்த ஒரு காரணத்துக்காக தான் அவரை கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏய், அன்னைக்கு போன் பண்றப்போ என்ன பிடிக்கலன்னு சொல்ல வேண்டியதானே? அப்ப நான் அரவிந்த் சாமி தான் என்ன பொண்ணு பக்கம் வருவார் நினைச்சிட்டு இருந்தேன். இப்படி ஒரு அரகுர ஆசாமி வருவார்னு என் கனவுல கூட நினைச்சு பார்க்கல. இப்ப எங்க அப்பா கிட்ட நான் என்ன பதில் சொல்லுவேன்? ஏதாவது சொல்லுங்க. ஏதாவதுன்னா என்ன பிடிக்கலன்னு சொல்லுங்க, நான் அழகா இல்லன்னு போய் சொல்லுங்க. எதுக்கு போய் சொல்லணும்? உண்மையிலே நீ அசிங்கமா தானே இருக்க. 1000 போய் சொல்லி ஒரு கல்யாணத்தை நடத்துன்னு சொல்லுவாங்க. ஆனா நான் இந்த ஒரே ஒரு உண்மையை வச்சுக்கிட்டு இந்த கல்யாணத்தை நிறுத்துறேன் பாரு. மாப்பிள வந்துட்டாரு. இல்ல, நல்ல விஷயமா தான் இருக்குதோ. என்னப்பா ரிஷி, பொண்ணு பிடிச்சிருக்கா? கேக்குறல்ல, ஒண்ணுமே பேச மாட்டேன்ற. ஏய், வந்ததுல இருந்து பக்கமா நான் தான் பேசிக்கிட்டு இருக்கேன். வாய்க்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுங்கடா. ஏய், வந்ததுல இருந்து பக்கமா நான் தான் பேசிக்கிட்டு இருக்கேன். வாய்க்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுங்கடா. வாயெல்லாம் வலிக்குதுடா. மாப்பிள்ள ரொம்ப கோபமா இருக்கிறத பார்த்தா பொண்ணு கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிச்சு போல இருக்கு. என்னடா பொண்ணு ஓகே சொல்லிட்டாளா? இல்லப்பா, எனக்கு அந்த பொண்ண அறிவு இருக்கா உங்களுக்கு? பொண்ண பிடிக்கலன்னு சொன்னதுக்காக சும்மா கேப் பண்ணோம். முந்திரி கொட்டை மாதிரி முன்னாடியே போட்டு சஸ்பென்ஸ் ஓபன் பண்ணிட்டீங்க. என்ன மாப்பிள சொல்றீங்க? எனக்கு உங்க பெரிய பொண்ணை பிடிக்கும். அப்படி என்ன பெரிய பொண்ணு? உங்களை விட ஒரு 10 வயசு மூத்தவன். அவ்வளவுதானே? நானும் அவளை தான் சொல்றேன். அவளை எனக்கு பிடிக்கல. உங்க சின்ன பொண்ணை தான் எனக்கு பிடிச்சிருக்கு. சின்ன பொண்ணா? எங்க வீட்டுல சின்ன பொண்ணுங்க யாருமே இல்லையே மாப்பிள. எல்லாமே பெருசுங்க தானே. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா இல்லையா? எனக்கு இந்த சின்ன பொண்ணை தான் பிடிச்சிருக்கு. எது இது சின்ன பொண்ணா? சும்மா தாவணி கட்டி ஏமாத்திட்டு இருக்குது. பரவாயில்லைங்க, கட்டணும் நான் இந்த பொண்ணை தான் கட்டுவேன். மாப்பிள, அக்காவை விட்டுட்டு தங்கச்சியை கட்டிக்கிறேன்னு சொல்றீங்களே, எங்கிட்ட சொன்ன மாதிரி ஊர்க்காரங்கிட்ட சொல்லி இருந்தா கட்டி வச்சு உதைப்பாங்க. கத்தி வச்சா ஊட்டி கொடைக்கானல் அனிமூனுக்கு தான் அனுப்புவாங்க. கத்தி வச்சு உதைப்பாங்கன்ற. நிறுத்துங்கடா. நீங்க பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் ரொம்ப நேரம் பாத்துட்டு தானே இருக்கேன். பாத்துக்கிட்டு தான் இருக்கியா? நாங்க நடிக்கிறத எங்க பொண்டாட்டிங்களே பாக்குறது இல்ல. நீ ஒருத்தனாவே பாத்துக்கிட்டு இருக்க. நல்லா இருப்பான் என்றா ஏகத்தாளமா மணிரத்னமே 3 பக்கம் டயலாக் எழுதி முழு படத்தையும் முடிச்சு போடுறாரு. நீங்க என்றானா பொண்ணு பாக்குற சீனை 30 பக்கம் எழுதி வச்சு பேசிட்டு இருக்கீங்க. ஆடவா, இதெல்லாம் பார்த்து சும்மாதான் இருக்க. அட ஆமாப்பா, சும்மாதான் இருக்கேன். உங்க ஆபீஸ்ல ஏதாச்சும் வேலை போட்டு கொடுக்கறியா? வேலையெல்லாம் போட்டு கொடுக்க மாட்டோம். வேணா உங்களை பத்தி ஏடா கூடமா போட்டு கொடுப்போம். ஓஹோ, இதையே தான் வேலையை செஞ்சுட்டு இருக்கீங்களா? சரி சரி, எனக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை? சாபிராதா, நீ பொண்ணு பார்த்தது போதும். தயவு செஞ்சு அடுத்த சீனுக்கு எகிரு. லோலசபா தொடர்கிறது.